விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன். இத்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன். இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள்ளொருக்குதல். இவையாவும் நீயரும் தொழில்களன்றோ என மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இரண்டாவது முறையாக புத்தக திருவிழாவை தேனி மாவட்டத்தில் அமைத்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் நிர்வாகத்துறைக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் பேரன்பும் நன்றியும் பாராட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை தந்திருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் திருமதி நே இந்துமதி அவர்களே, வாழ்த்துரைக்க வருகை தந்து மேடையில் அமர்ந்து நம்மை எல்லாம் கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் திருமதி க சசிகலா அவர்களே, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி தா இந்திராணி அவர்களே, மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் திரு தீபா விஸ்வநாதன் அவர்களே, தாட்கோ மேலாளர் நன்றி உரை நவில இருக்கும் அன்பு பெருந்தகை திருமதி க சரளா அவர்களே, என் ஆருயிர் தம்பி லைஃப் பள்ளி நிறுவனங்களின் நிறுவன தலைவர் திரு நாராயண பிரபு அவர்களே, வந்திருக்கக்கூடிய பிரமுகர்களே, பத்திரிகை நண்பர்களே, சிந்தனையை புத்தகத்திற்குள் வடித்து அந்த புத்தகத்தை நம் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்துகின்றதற்காக கடை விரித்திருக்கக்கூடிய அத்துணை பதிப்பாளர்களே, இந்த பேச்சை கேட்பதற்காகவும் நூல்களை வாங்குவதற்காகவும் வருகை தந்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு முன்னால் பிரவாகம் எடுக்கின்ற தமிழ் மொழியின் அந்த ஆற்றலை தனக்குள் தக்க வைத்துக் கொண்டு ஒரு நீண்ட அழகிய சிந்தனை மிகுந்த நகைச்சுவையான தமிழ் உணர்வுடன் கூடிய ஒரு உரை வழங்கி இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு முத்தழகு அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். சிகரம் நம் உயரம் என்பது நான் பேச வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட தலைப்பு. நான் இந்த தலைப்பை ஏன் எடுத்தேன் என்று இன்னும் சில நிமிடங்களில் உங்களுக்கு தெரிய வந்துவிடும். எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சிகரம் நம் உயரம் என்கின்ற தலைப்பிலே ஒரு 2 நிமிடங்கள் பேசினார். அது அவர் சிந்தனை, என் சிந்தனை வேறு. என்னுடைய சிந்தனை எப்படி செல்கிறது என்றால், எல்லோரும் இந்த உலகத்தில் உயர வேண்டும் என்று விரும்புகிறோம். சிலர் உயர்கிறார்கள், பலர் அந்த வாய்ப்பு வரைக்கும் போகிறார்கள், தொட முடிவதில்லை, முயன்று கொண்டே இருக்கிறார்கள். காலம் சில நேரங்களில் அவர்களுக்கு கை கொடுக்கிறது, சில நேரங்களில் காலத்திடம் அவர்கள் தோற்று போகிறார்கள். சிகரம் நம் உயரம் என்றால் என்ன பொருள்? சிகரம் தொட்டவர்கள் யார் என்று நான் பார்க்கிறேன். யாரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றியாளர்கள் என்று பார்க்கிறேன். அவர்களெல்லாம் சிகரம் தொட்டவர்கள் என்றால் எந்த சிகரத்தை அவர்கள் தொட்டவர்கள்?
யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல சிகரம் தொடுவது. யார் ஒருவர் தன் உயரத்தின் எல்லையை தொடுகிறார்களோ அவர்கள்தான் சிகரம் தொட்டவர்கள். அந்த சிகரத்தை தொடுவது எப்படி என்பதுதான் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பின் பொருள். ராவணை எடுத்த மலையை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் மலையினுடைய உச்சத்துல போய் எப்படி உட்காரணும் அப்படிங்கிறது தான் என் சிந்தனை போய்கிட்டு இருக்கு. இப்படி சொல்கிறேன், யாருடைய உதடுகளில் ஒளிந்திருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறது அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். என் பேராசை என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்த்தக்கூடிய அந்த ஒற்றை சொல் இந்த சில நிமிடங்களில் இந்த உதடுகளில் இருந்து உதிர்ந்து விட வேண்டும் என்பதுதான். நமக்கான சொல் நமக்கு முன்னால் தான் இருக்கு. என்ன சிக்கல் தெரியுமா? ஒரு வினாடி கவனம் சிதற போது அந்த பாயிண்ட் போயிடும். நீங்க மறுபடியும் அந்த சொல்லை தேடி காத்திருப்பதில் என்ன சிரமம் என்றால் அது ஒரு சுத்திட்டு வரும் 30-40 வருஷம் ஆயிடும். ஒரு வினாடியை கூட விடாமல் கவனப்படுத்திக் கொள்வது, எந்த காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தின் மீது கண்ணாக இருப்பது, காரியத்தை முடித்து விடுவதல்ல, ஒரு காரியத்தின் மீது கண்ணாக இருப்பது. அர்ஜுனன் ஒரு கிளியை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் அதை குறி வைக்கிறதுக்கு முன்னால சில ப்ராசஸ் பண்ணுவானா. அவன் எங்கிருந்து அந்த ப்ராசஸ் தொடங்குவான்னு நம்ம கேட்டோம்னா கற்றலில் நமக்கு சில வித்தைகள் புலப்படும். எடுத்தவுடன் அவன் கிளியை பார்க்க மாட்டான். எடுத்தவுடன் அவன் கிளிக்கு குறி வைக்க மாட்டான். முதலில் அவன் தான் எங்கே நின்றிருக்கிறோம் என்கின்ற நிலத்தை உறுதி செய்வான். காலை முதல்ல இறுக்கமா நிறுத்துவான். அப்புறமா சுற்றிலும் பார்ப்பான் என்னென்ன இருக்குன்னு. அப்புறமா அடிமரத்திலிருந்து அந்த மரத்தை முழுக்க நோக்குவான். நோக்கி போய் அந்த கிளியில அவன் கருத்து உட்கார்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா வேற எந்த கவனமும் அவனுக்கு சிதறாது. நம்ம எதுவுமே பார்க்காம இலக்கை மட்டும் வைத்திருப்பதனால்தான் ஒரு வினாடியில் இது என்ன என்று பார்ப்பதற்காக இலக்கை நோக்கி கவனத்தை திருப்பி விடுகிறோம். எந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ அதற்கு முன்னால் அந்த இலக்கை அடைவதற்கான பிரிப்பரேஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். யாராலும் உடனடியாக எந்த இலக்கையும் அடைந்து விட முடியாது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றவர்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? பேச்சை கேட்பதற்காகவே வந்திருக்கிறீர்கள், அது ரொம்ப முக்கியம். பல பேர் வேடிக்கை பார்ப்பதற்காக எல்லாம் வருவாங்க. ஜாலியா கேட்டுட்டு போவோம், ஜாலியா சிரிச்சுட்டு போவோம்னா அதுக்கெல்லாம் இல்லை. ஏதேனும் ஒரு சொல் கிடைக்குமா என்று தேடி வந்திருக்கிறீங்க பாருங்க. கிளியின் கண்ணை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். மிக நியாயமாக ஒரு விஷயத்தை குறிவைப்பது. பீகார் பழங்குடியினரிடத்தில் ஒரு கதை இருக்கிறது. அந்த கதை என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு புறா கூட்டங்களின் தலைவன் ஒரு இளைய புறாவிடத்தில் கேட்கிறான், யாரிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொல், உயிரோடு இருக்கணும்னா. நம்மளை பார்த்து குறி வைக்கிறானே அந்த வேடனிடத்தில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அம்மா கிட்ட கேட்டிருக்கான், உன் புள்ள சரியா சொல்லுதான்னு. சரியா சொல்றான், இல்ல தப்பா சொல்றான். நாம் யாரிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தெரியுமா? ஆயுதம் ஏந்திய குறிவைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் மட்டுமல்ல, குறி வைக்க தெரியாத ஆயுதம் ஏந்திய வேட்டைக்காரனிடத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன காரணம் தெரியுமா? அவங்கள தானே அவன் குறி வச்சிருக்கான்னு இவன் உட்கார்ந்துருப்பான், அவனுக்கே தெரியாது அந்த அம்பு இவனை வந்து அடிச்சிடும்.
நியாயமாக நாம் பார்த்தால் நம் இலக்கை நோக்கி முன்னேறுவது என்பது பலதரப்பட்ட ஒரு புத்தி. பலதரப்பட்ட புத்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் சிகரம் தொடுகிறார்கள். ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த ஸ்கூல்ல நல்ல ஸ்பீக்கர், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்பீக்கர்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பேச்சாளராக வருவதற்கான ட்ரைனிங் என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். பாடி லாங்குவேஜ், உச்சரிப்பு, இப்படிலாம் கண்டென்ட். நான் சொன்னேன், ஒரு 30 வருஷமா பேச்சாளராக இருக்கிறேன், 25 வருஷமா டீச்சராக இருக்கேன். ஒரு பேருண்மை என்ன தெரியுமா? நல்ல பேச்சாளராக வர்றதுக்கு வெறும் மொழி உச்சரிப்பும் கண்டென்ட்டும் மட்டும் போதாது. அதையும் தாண்டி சில புத்திகள் வேண்டும், சில அறிவு வேண்டும். அந்த அறிவிலே மிக முக்கியமானது உடல் ஆரோக்கியம் பற்றிய அறிவு, மிக முக்கியமானது மனநலம் பற்றிய அறிவு, அதைவிட முக்கியமானது மொழியின் மீதும் நாட்டின் மீதும் இருக்கும் பற்று, அதைவிட முக்கியமானது இந்த நாட்டின் நம் இனத்தின் வரலாறை தெரிந்து வைத்திருத்தல். ஒரு இராணுவ அதிகாரி கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறவங்க நல்ல பேச்சாளராக வருவாங்க. மேனர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்ல பேச்சாளராக வரலாம். சைக்காலஜி தெரிஞ்சுக்கிட்டா நல்ல பேச்சாளராக வரலாம். பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல பேச்சாளராக வரலாம். ரீடிங் ஹேபிட் இருந்தால் நல்ல பேச்சாளராக வரலாம். ஐ கான்டாக்ட் சரியா இருந்தால் நல்ல பேச்சாளராக வரலாம். இது எல்லாம் ஒரு பேச்சாளராக வர்றதுக்கு இவ்வளோ ட்ரைனிங் இருக்கணும். நமக்கு ஆசை நிறைய இருக்கிறது. நான் இங்கே சொல்ல வந்தது என்ன தெரியுமா? ஆசையை அடைய வேண்டும் என்றால் என் நேசத்திற்குரியவர்களே, தகுதிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். தகுதிகள் வளர வளர உங்களுடைய ஆசையின் பக்கம் உங்களுடைய குறியீடு போய் சேரும். நீங்கள் அந்த இலக்கை அடைய முடியும். பல நேரங்களில் ஆசைப்பட்டு கொண்டே இருப்பார்கள், தகுதியை வளர்த்து கொள்ள மாட்டார்கள். அதுக்கு எங்க ஐயா சுகி சிவம் சார் ஒரு கதை சொல்லுவார். என்ன கதைனா, ரொம்ப கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது அது கேட்கும்போது. ஆனா புரிஞ்சுக்கிட்டேன் பாருங்க. வாழ்க்கையில் சில ரகசியங்கள் தெரிந்து போனது எனக்கு. ஆசைக்கும் தகுதிக்கும் இருக்கிற இடைவெளியை குறைத்துக் கொள்ளுங்கள். தகுதியுடன் கூடிய இலக்கை அடைவதற்கான தகுதிகளை வளர்த்துக் கொண்டே இலக்கை நோக்கி முன்னேறுகின்றவர்களுடைய உழைப்பையோ அவர்களுடைய முன்னேற்றத்தையோ யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் வெற்றி பெற்றவர்களுடைய வரலாறு. ஒரு நாய் இருந்துச்சாம். ஐயா எங்க பேராசான் சொல்வார், ஒரு நாய் இருந்துச்சாம். அந்த நாய் பணக்கார வீட்டு நாய். அது ஒரு பணக்காரரோட டெய்லி வாக்கிங் போகுமா. ஒரு நாள் அது பீச் பக்கம் வாக்கிங் போகும்போது அங்க வந்த வேறொரு நாயோட அதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு. சரியா? 2 நாயும் பேசிக்கிருச்சு. அதுக்குள்ள முதலாளி கூட்டிட்டு போயிட்டார். இந்த பேசின நாய் இருக்குல்ல, நான் நாயத்தான் சொல்றேன், இந்த பேசின நாய் இருக்குல்ல, அது அந்த பணக்கார வீட்டு நாய் பின்னாலேயே போயிருக்குது. மோப்பம் பிடிச்சிட்டு வீட்டை கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்சு வாசல்லையே உட்காந்துருக்குதான். வாசல்லையே உட்காந்து அதை பார்க்குது. அது வருது, வெளியில பார்க்குது. என்ன இந்த நாய் நம்மளை தேடி வந்துருச்சேன்னு உள்ள போயிடுது. மறுபடியும் நான் ரொம்ப அன்பாயிடுச்சு போல இருக்கேன்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த தெருவில் இருக்கிற நாய் பணக்கார வீட்டு நாய்கிட்ட பேசுது. என்ன பேச்சு தெரியுமா? வா போலாம், கிளம்பு. இந்த பணக்கார நாய் சொல்லிச்சா, வரமாட்டேன். ஏன்? எங்க முதலாளி என் அப்பா மாதிரி என்னை வளர்க்குற, டெய்லி எனக்கு சாப்பாடு போடுற, அவரை விட்டுட்டு உன் கூட எப்படி வர்றது? டெய்லி ஒரே சாப்பாடு தானே சாப்பிட்ற, கம் வித் மீ, வெரைட்டி ரைஸ். தெருநாய் இல்லை அது. பல வீட்டு நாய் தெருநாயோட அப்படிதான் போயிடுது.
பாருங்க, அது போக மாட்டேன்டுச்சு, வரமாட்டேன்டுச்சு அந்த நாய். ஏன்னு கேட்குது. இது எனக்கு வேணாம், எனக்கு அந்த ஒரு சோறை போதும், நான் வரமாட்டேன். சாப்பாட்டுக்காக தான் வரமாட்டேங்கிறேன். இல்லை இல்லை வேணாம், இல்லை நான் உன்னை ரொம்ப அன்பு செலுத்துறேன், நீ வா. சரி சரி, எங்கள் முதலாளி வருவார், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன்னுச்சான். தெருவில் இருக்கிற நாய் கேட்டுச்சு, அறிவு இருக்கா உனக்கு? என்ன எம்ஜிஆர் படம் பார்ப்பியா? ஏன் எம்ஜிஆர் தான் கேட்பாரு காதலிக்கிட்ட, அப்பாவிடம் சொல்லிவிட்டு வந்தாயா? அப்பா கிட்டலாம் சொல்லிட்டு வர முடியுமா? விடுவாங்களா? வா கிளம்பி வா. இல்லை இல்லை, நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதனால தான் அப்பாட்ட கேட்டு வந்துடுறேன். என்ன சம்பவம்? எங்கள் முதலாளிக்கு ஒரு அழகான பொண்ணு, அது அந்த தெருவில் இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணுது. நேற்று எங்கள் முதலாளிக்கு அந்த பொண்ணுக்கும் செம்ம சண்டை. சண்டையினுடைய உச்சத்தில் சொல்ற, உனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். இந்த பொண்ணு சொல்ற, அந்த பையன் தவிர்த்து வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இல்லை பண்ண மாட்டேன். அப்ப நான் நடுவில் வந்தேனா, இந்த நாய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி தருவேனே தவிர உனக்கு அந்த பையனை பண்ணி தர மாட்டேன்னு எங்க முதலாளி சொன்னார். வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன். ஆசை இருக்கு, எல்லாருக்கும் தகுதி இருக்கா அப்படின்னு ஒரு கேட்பார். நாம் மிகப்பெரிய மனிதர்கள் ஆவதற்கு, மிகப்பெரிய உயரங்களை தொடுவதற்கு ஆசைப்படுகிறோமே, அதற்கான வழி தெரிகிறதா நமக்கு? நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், எதை வேண்டுமானாலும் குறிவைத்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கை அடைவதற்கு என்று ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை கண்டுபிடித்து அந்த வழியில் நடப்பதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களால் அந்த சிகரத்தை தொட்டுவிட முடியும், எதுவாக இருந்தாலும். சில பேர் என்னன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு சொல்றேன், நிறைய இளைஞர்கள் வருகிறீர்கள், உங்க எல்லாருக்கும் சொல்றேன் பாப்பா, இந்த உலகம் மஞ்சகமானது. தன் வெற்றிகளையும் தோல்விகளையும் நம் முன்னால் பிரம்மாண்டப்படுத்தி சொல்லும். பயப்படாத, வாழ்க்கை ஒரு முறை தானே, அனுபவித்துதான் போவோமே. அவர்களுடைய அனுபவத்திற்கான அச்சங்களை நாம் ஏன் சுமக்க வேண்டும்? அவர்களுக்கான வெற்றிக்கான மாலைகளை நாம் ஏன் சுமந்து கொள்ள வேண்டும்? அது அவர்களுக்கான வெற்றி, அவர்களுக்கான தோல்வி. உன் வாழ்க்கை உனக்கு முன்னால் ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் நீந்தி கரை சேர். நீ நீந்தி கரை சேர வேண்டும் என்றால் நீ சில பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் சில தலைமை குணங்கள் வர வேண்டும். அந்த தலைமை குணங்கள் எது என்று சொல்வேன். நீங்க எல்லாருமே நல்ல ஃப்ரெண்டா அடுத்தவங்களுக்கு? ஆமாவா இல்லையா? எல்லாரும் நல்ல ஃப்ரெண்டு தானே அடுத்தவங்களுக்கு? ஒரு கேள்வி இன்னைக்கு ராத்திரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. உங்களுக்கு நீங்க நல்ல ஃப்ரெண்டா? அடுத்தவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னால உங்களுக்கு நீங்களே நல்ல ஃப்ரெண்டா இருங்க. முதல் தலைமை குண தகுதி உங்கள் உடல் நலம், உங்கள் புத்தி, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய வாழ்க்கையின் போக்கு, இதை எல்லாத்தையும் நிர்வகிக்கின்ற இந்த உடல், இந்த மனம், இந்த புத்தி, இதற்கு நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்களா? இதை நெருக்கமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இதனோடு நெருக்கமாக இருக்கிறீங்களா? முதல்ல நான் ரெண்டு விஷயத்த சொல்றேன். இப்போ கூக்குரலிட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன், ஒரு அண்ணன் போன்ல பேசிட்டு இருக்கிறார், அவர் இன்னொருத்தரோட பேசிட்டு இருக்கிறார். இப்போ நான் அவரோட பேசுறேங்கிறது அவருக்கு தெரியாமலேயே பேசிட்டு இருக்கிறார். இந்த நிலை மறந்த நிலை இருக்கு இல்லையா, இது பேராபத்து. எந்த காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தின் மீது கவனம். ரெண்டு விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு, ரொம்ப துணிச்சலா சொல்றேன். ரெண்டு விஷயத்தை, ரெண்டு பேர்கிட்ட நாம பயப்படுறோம், ரெண்டு பேர்கிட்ட ரொம்ப பயப்படுறோம். ஒன்னு இது, இன்னொன்னு இது. இதை தனியா விட பயம். கையே பிடிச்சிட்டு டாய்லெட் போனாலும் கையே தனியா தான் இருங்களேன், இதை தனியா விடுங்களேன் கொஞ்ச நேரத்துக்கு. உங்களை பத்தி பேசி முடிச்சிட்டேன் சார், உங்களுக்கு இப்பதான் தெரியுது. கொஞ்ச நேரம்
உங்களிடத்தில் நீங்கள் தனியாக இருங்கள். இந்த கேட்ஜெட்டை, இதுக்கு கொல்லிக்கட்டைன்னு பேர் வச்சிருக்கேன் நான், நமக்கு நாம வச்சுக்கிற தீ எவ்வளவு நேரத்தை ஆக்கிரமிக்குது. ஒரு மூன்றாவது ஆளோடு எப்பொழுதும் கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்துகிட்டே. முக்கியமா இந்த இளைஞர்கள் ஒன்னு சொல்லி தருவா, பாப்பா வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஒண்ணு செய், இதை பிடிக்காத, இங்க இருந்து ஒரு புக்கு வாங்க, வெளில போகும்போது அந்த புக்கினுடைய டைட்டில் தெரிகிற மாதிரி பிடிச்சிட்டு போ. சில புக்ஸ் நானே சொல்றேன். நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு பெரியார் புக் ஒன்று இருக்குது, கையில் எடுத்துட்டு போ. யோசிச்சு பார்த்தா நாம் எங்கேயோ நம்முடைய கன்னிகளில் எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு கன்னியை அறுத்து விட்டிருக்கோம். அதனால தான் அடுத்த கட்டத்துக்கு எகிற முடியல. அதை சொல்வதற்கான மனிதர்களையும் தொலைத்து விட்டோம். பூட்டெல்லாம் தொலைச்சிட்டு சாவியை மட்டும் வச்சிட்டு இருக்கிற லூசுங்களை பார்த்துருக்கீங்களா? அந்த சாவியை வீட்டில் எங்கேயும் போகாத இவ்வளோ கொத்து சாவி வச்சுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு பூட்டு திறக்கும், இவ்வளோ வச்சுட்டு இருக்கோம், பூட்டெல்லாம் தொலைஞ்சு போயிருக்கும். எந்த பூட்டுக்கு எந்த சாவின்னு தெரியணும். நாம் சிலரை இன்னிலிருந்து நான் சொல்றேன், சிகரம் நம் உயரம் தான். எங்க இவ்வளவு வெளிச்சமா சொல்றேங்க. தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, எனக்கு முன்னால் என்னுடைய குடும்பத்தில் யாருமே பட்டப்படிப்பு படித்ததே கிடையாது. என்னுடைய தாய் தந்தையருக்கு தமிழில் பேசக்கூட வராது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த நான் இன்றைக்கு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் 25 ஆண்டு காலமாக பேராசிரியராக இருந்து இணை பேராசிரியராக பதவியேற்றிருக்கிறேன். முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். 31 நாடுகளுக்கு மேலாக பேச்சுக்காக பயணம் போய் கொண்டிருக்கிறேன். குறிப்பு, ஒரு டிக்கெட்டையும் என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. இன்னைக்கு வந்த செலவையும் நிர்வாகம் தான் எடுத்துக்குது. என்ன ரகசியம் தெரியுமா? சிகரம் நம் உயரம். ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, நானே உயர்ந்திருக்கிறேன் என்றால் நீங்கள் எல்லாம் உயர முடியாதா என்ன? நம் பிள்ளைகள் உயர மாட்டார்களா என்ன? உங்கள் உயரத்தை முதலில் கணிக்காமல் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கிறீர்களே தவிர நீங்கள் உயரவில்லை என்று நான் நினைக்கவே இல்லை. உங்கள் உயரம் உங்களுக்கு தெரிய இல்லை. சர்க்கஸ்ல உட்காரதில்லை யானை. யார் அது? தன் பலம் தெரியாதது. பலம் தெரிஞ்ச உட்காருமா? என்னை எப்பவுமே நானே யானை குணத்திற்கு ஒப்புக்கொள்வேன். அதுகிட்ட ஒரு குணம் இருக்கு. ஜெயமோகன் எழுதுவார் இந்த குணத்தை. யானை கிட்ட நீங்க எவ்வளவு வேணாலும் விளையாடலாம், எவ்வளவு வேணாலும் அதுகிட்ட வேலை வாங்கலாம், எவ்வளவு வேணாலும் அதுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் அதுகிட்ட உழைப்பை வாங்கலாம், எவ்வளவு வேணாலும் அதுகிட்ட நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம், சிரிச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அதன் எல்லை எது என்று யானை தான் தீர்மானிக்கும். எல்லாத்தையும் லூசா விடாதீங்க. ஏதோ ஒரு இடத்தில் உங்களை நீங்களே கட்டுப்படுத்துகின்ற அந்த கயிறை உங்களிடத்திலே நீங்கள் பெற்றிருங்கள். யார் ஒருவர் தன்னை கட்டுப்படுத்துகின்ற கயிறை தனக்குள் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் சிகரம் தொட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் போல் வாழ்ந்து போகிறார்கள். காலையில ஓஷோனுடைய ஒரு நோட்ஸ் படிச்சேன், அசஞ்சு போனேன். உன்னை புரிந்துகொள், உன்னை தெரிந்துகொள். ஒருவேளை உன்னை நீ புரிந்து கொண்டு உன்னை நீ தெளிந்து கொள்ளவில்லை என்றால் புரிந்து கொள்ளாத, தெளிந்து கொள்ளாத யாரோ ஒருவருக்காக வாழ்ந்து செத்து போக வேண்டி வரும். வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க, இந்த சகோதரி என்ன சொன்னேன்னு. ஒரு இடத்திலிருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு உண்டுங்க. பாருங்க, நான் ஒரு குறிப்பு சொல்றேன். மொரீஷியஸ் நாட்டில் வான்கோழி மாதிரியே இருக்குமாங்க ஒரு இனம். அந்த இனத்துக்கு பேரு டோடோ. டோடோ பறவைன்னு ஒரு இனம் மொரீஷியஸ் நாட்டில் இருந்தது. போர்ச்சுகீசியர்கள் அங்க வந்த பொழுது இந்த இனம் அழிக்கப்பட்டது. டோடோ இனம் அழிக்கப்பட்டது. அவங்க வேட்டையாடிட்டாங்க. அந்த இனம் வேட்டையாடின உடனே என்ன நடந்து தெரியுமா? மொரீஷியஸ் நாட்டில் அந்த நாட்டில் இருந்த கல்வாரியா என்கின்ற மரம் இருக்குல்ல, கல்வாரியா என்கின்ற மர கூட்டம் அது அழிய தொடங்குச்சான். இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. ஒரு வினாடியில் கணவன் சிதறியதா இல்லையா? சிதறியதா?
எதற்காக? அவர்கள் வந்து விட்டார்கள், இங்கேதான் இருக்க போகிறார்கள். அதற்காக ஏன் நம் கவனத்தை சிதறடிக்க வேண்டும்? இன்னொரு விஷயம் சொல்லவா? நாம எல்லாம் தான் விருந்தாளி, அவங்க தான் நம்மளுக்கான ஹோஸ்ட். அவங்க தான் அழைச்சிருக்காங்க, நம்ம எல்லாரையும் அழைச்சிருக்கிறது அவங்க தான். நாம் ஏன் கவனத்தை சிதறடிக்க வேண்டும்? இப்போ நான் சொன்ன பறவையை பற்றி சொல்லிடுவீங்க, ஆனால் மரத்தை பற்றி சொல்ல மாட்டீங்க நிறைய பேர். ஏன்னா நான் மரத்தை பேரை சொல்லும்போது உங்கள் கவனம் அங்கே இருந்துச்சு. நான் முதல்ல என்ன சொன்னேன்? நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் நமக்கு முன்னால் தான் இருக்கிறது. ஒரு வினாடி கவனம் சிதறுகின்ற பொழுது ஒரு சுற்றிக்கிட்டு வரோம், மறுபடியும் அந்த சொல் வந்து சேர்றதுக்கு 30-40 வருஷம் ஆகிடும். இப்போ நான் நினைக்கலன்னா அந்த சொல் உங்களுக்கு வந்து சேரவே சேராது. கல்வாரியா அப்படிங்கிறது அந்த மரத்தினுடைய பெயர். அந்த மர இனமே அழிந்து போச்சு. ஏன் அழிந்தது என்றால், பிறகுதான் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், அந்த டோடோ பறவைகள் தான் இந்த மரத்திற்கான பழங்களை உண்டு, அந்த விதைகளை அவர்கள் எச்சிலாக போட்டுக்கொண்டே அந்த மரங்களை வளர்த்து கொண்டிருந்தார்கள். பறவை இனம் அழிந்தது, மர இனம் அழிந்தது. இது வெறும் டோடோ பறவைக்கும் கல்வாரியா மலைக்குமானது, மரங்களுக்குமானது மட்டுமல்ல. நம் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு சிறிய தவறு வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து நம் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பாதித்துவிடும். இதற்காகத்தான் சொல்றேன், நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், நெகட்டிவ் ஃபோர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க. நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன், மேடம்க்கு வணக்கம், பல தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு நிழல் பார்த்தா பயந்துருவேன். நான் சின்ன வயசுல நான் எங்க வீடு வந்து ஒரு மொட்டை மாடி வீட்டில் தான் ஷீட் போட்டிருப்பாங்க. ரொம்ப தூரம் இருக்கும் பாத்ரூம். ராத்திரியில் எழுந்து போகிறதுக்கு அவ்வளோ பயம். ஒன்று கூட எழுந்து கூட வராது, எழுப்புனாலும் எழும்ப மாட்டாங்க. நான் அதுக்கு ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தேன். எல்லாரும் காலையை மிதிச்சுட்டு போயிடுவேன். அதுங்க ஆன்னு சத்தம் போட்டே இருக்கட்டுமா, அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவேன். இதை எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டே இருந்தார். என்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், என்ன ஏன் இப்படி அராஜகம் பண்ணுற? பயமாக இருக்குவாப்பா, நிழலை பார்த்தா பயமா இருக்கு. அப்போ என் பயத்தை தெளிவிச்ச ஒற்றை சொல், எங்கோ வெளிச்சம் இருந்தால் தானே பாப்பா நிழல் வரும். வெளிச்சம் எங்கேயோ இருக்குதானே, நீ ஏன் வெளிச்சத்தை பத்தி யோசிக்காம நிழல் பத்தி யோசிக்கிற? சின்ன வார்த்தை தான், அப்பா சொன்ன சின்ன வார்த்தை. இங்க பாருங்க, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் இருக்குல்ல, நம்மெல்லாம் ரொம்ப பாவங்க. பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி பரம்பரை. சின்ன பிள்ளைங்க பேச்ச கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. எங்க அம்மா அழுதாங்கன்னா எனக்கு கலங்கிறவங்க, கிட்ட போக மாட்டேனா. ஏன்னா என்ன துக்கமோ நாம கேட்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளா புறங்கையிலே அடி விடும். என்னன்னு கேட்டோம்னா தூரமா நீ பார்த்துட்டு இருப்பேன், ஆனா கலங்கும், அழுவேன் நானும். ஒரு போன வாரம் எங்கள் அப்பா பற்றி யோசிச்சா என் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. என் பையன் வந்து கேட்குறான், நல்லா தானே இருந்தார், அழுற, வாட் ஹேப்பன்? கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம அம்மா கிட்ட நாம எப்படி இருந்தோம், நம்ம அப்பா கிட்ட நாம எப்படி இருந்தோம், நம்ம புள்ள நம்ம கிட்ட எப்படி இருக்கு. எனக்கு கவலை எல்லாம் என்ன தெரியுமா, அவன் புள்ள அவன்கிட்ட என்ன கேட்பான். நானே இவ்வளோ வருத்தப்படுறேன், அவன் என்ன பண்ணுவான்? நான் சொல்கிறேன் பாருங்க, நெகட்டிவ் ஃபோர்ஸை பாசிட்டிவ் ஃபோர்ஸாக மாற்றணுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணிகளில் ஒன்று, இந்த சமூகத்தில் நாம் செய்ய வேண்டியது நெகட்டிவ் ஃபோர்ஸ் திங்கிங்கை, நெகட்டிவ் திங்கிங்கை பாசிட்டிவ் திங்கிங்காக மாற்றுறதுக்கு தாங்க ஆள் இல்லை. நெகட்டிவ் திங்கிங்க்கு நிறைய ஆள் இருக்குது, நிறைய படங்கள் இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்டர்நெட்டை திறந்தாலே பயமா இருக்கு, ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்தாலே பயமா இருக்கு. நேற்று சாயந்தரம் கல்கட்டாவில் 1.5 வருஷமாக திருமணம் செய்து கொள்ளாமல் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்த ஒரு காதலி 11 முறை குத்தி கொலை செய்தார்.
நெகட்டிவ் தான். நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிற ஆளை எப்படி பாசிட்டிவ் ஃபோர்ஸா கொண்டு வருவது? நாம் சிகரத்தை தொட வேண்டும் என்றால், நான் சமீபத்தில் இந்த வீரப்பன் சார் சுட்டு பிடிச்சார்ல, விஜயகுமார் ஐபிஎஸ் சார், அவரோட ஒரு பேட்டி கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானால. அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், அது ஒரு பத்திரிக்கையில் படித்தேன். ஒரு ஆள் இருந்தானா எப்போ பார்த்தாலும் அவனெல்லாம் பிடிக்க முடியாது, இல்லை இல்லை சான்ஸே கிடையாது, கொன்னுடுவான் அவன், நம்மளாம் செத்துருவோன்னு பேசிக்கிட்டே இருப்பாரான். அந்த ஆளை அவர் பாயிண்ட் பண்ணி அந்த ஆளை தூக்கி தனக்கு ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிட்டாங்க. அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் அங்கே போகவே விடலைன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சில் பேசியிருந்தார். நிர்வாகத்தில் நெகட்டிவ் ஃபோர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய தலைமை குணம் நமக்கு இருக்கணும். அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸை நம் கிட்ட கொண்டு வராம அடுத்தவர்கள் கிட்டயே பரப்பிட்டு இருந்தோம்னா அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் கூடி கூடி நாம் அவர்களை சந்திப்பதற்கு சிரமமாயிடும். இதை எப்படி நாம சரி பண்றது? இங்க பாருங்க, முந்தா நேத்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அதுல ஒரு சம்பவம் என் மனசு ரொம்ப பாதிச்ச சம்பவம். ஒரு கப்பல் இருந்துச்சாம். அந்த கப்பல்ல ஒரு பையன், சின்ன பையன் தான், ஐயோ எனக்கு இந்த கப்பல் எல்லாம் நம்பிக்கை இல்லை, கண்டிப்பா இது சாஞ்சிரும், ஐயோ நம்ம செத்துற போறோம், இது சரியா ஓடல. ஒரு விஷயம் தெரியுமா, சிரிப்பு கூட அவ்வளவு சீக்கிரமா அடுத்தவங்களுக்கு தொத்திக்காதுங்க. நெகட்டிவ் டக்குன்னு படுங்க, ஒரு பயம் டக்குன்னு அப்படி பரவும். அந்த அந்த ஷிப் முழுக்க அந்த பயம் பரவி இருக்குங்க. என்னது இது ரொம்ப ஹைட்டா இருக்குது, இதெல்லாம் ஐயோ நாம சாஞ்சிர போறோம்னு சொல்லிட்டே இருந்த உள்ள ஒருத்தர் இருந்தாராம். நம்மள மாதிரியோ கலெக்டர் மாதிரியோ ஒரு ஆளு. உடனே பார்த்துருக்கார், டே பிடிங்கடா அவனை, பிடிங்கடா, பிடிச்சிட்ட கடல்ல போடுறான், போடுறா, தொப்புன்னு போட்டாங்க. ஐயோயோ ஐயோயோ ஐயோயோன்னு கத்துனானா அவன் உயிர் போகிற மாதிரி இருக்கும்போது பிடிச்சிட்டாங்கடான்ட்டு பிடிச்சிட்டு கப்பல்ல போட்டாங்க. அந்த வினாடியிலிருந்து கம்முன்னு இருந்தாங்க, சத்தமே இல்லையா. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கடல் பாதுகாப்பானது இல்லை, கப்பல் தான் பாதுகாப்பானது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. சில பேருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. நாம் நம் இலக்கை அடைவதற்கு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம கிட்ட சுற்றுச்சூழலை ஹேண்டில் பண்றதுக்கு இருக்கணும். இல்லைனாலாம் போய் ஜெயிச்சுட்டுலாம் வர முடியாது. இன்னொரு குறிப்பு சொல்லவா, லீடர்ஷிப்ல ஹையஸ்ட் நான் மரியாதை செய்யக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை சொல்றேன். அன்னை தெரசா தெரியுமா உங்களுக்கு? வெரி சாஃப்ட் நேச்சர் பர்சன். அவங்க இறந்து போறாங்க. நான் காலேஜ் அப்போ அந்த டைம்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் நின்றுக்கிட்டே இருந்தேங்க இந்த டிவி முன்னால. காலேஜ்க்கெல்லாம் போல, ராணுவ மரியாதை கொடுக்குறாங்க, அவங்க உடம்பு அப்படி போயிட்டு இருக்கு. பின்னால கமெண்ட்ரி ஒருத்தர் பண்றாரு, அவர் ஹிந்தியில பேசுறாரு, எனக்கு ஹிந்தி தெரியும், உருது தான் என் வீட்டில் பேசுற மொழி. அவர் சொல்றார், இந்த உடல் இருக்குல்ல, இந்த உடல் சுடுகாட்டிற்கு போகிறது, இடுகாட்டிற்கு போகிறது. ஆனா இந்த உடலுக்குள்ளாக இருந்த உயிர் இருக்குல்ல, அது இடுகாட்டுக்கு போகல, அது சொர்க்கத்திற்கு போயிட்டு இருக்கு. சொல்லிட்டு சொல்றார், இந்த இடுகாட்டிற்கு போகிற உடலை 4 பேர் தாங்கிட்டு இருக்காங்க. நீங்க பின்னால பேசுறது நான் இன்னும் சத்தம் போட்டு பேசுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பின்னால சைலண்டா இருக்க சொல்லுங்க சார். இந்த ஃபோர்ஸ் வரும்போது எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கா, நான் இன்னும் சத்தம் போட வேண்டியதா இருக்கு. இந்த உடலை தாங்கி இருக்கக்கூடிய, அந்த உடலை தாங்கி இருக்க அந்த ராணுவ வீரர்கள் அவங்க தான் தூக்கிட்டு போறாங்க. இந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கிறது அந்த ராணுவ வீரர் தான் ஓட்டிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி அந்த உயிரை வேற ஏதோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அது என்னதுன்னு அந்த ஆள் சொன்னாருங்க கமெண்ட்ரியில. என்னுடைய வாழ்க்கையில் சில மின்னல் வெளிச்சங்கள், இந்த முந்திரி பருப்போடு நம்ம அந்த பொங்கலை சாப்பிடுவோம், நடுவில் முந்திரி பருப்பு வரும் தெரியுமா, அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம்ல. அப்படி என் லைஃப்ல அப்படியே சந்திச்சுட்டே வர அத்தனை அறிவார்ந்த விஷயங்கள்ல நடுவில் ஒரு மின்னல் மாதிரி வரும் சில விஷயங்கள், ரொம்ப ருசியா இருக்கும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே. அந்த மாதிரி என் வாழ்க்கையில் ருசியான ஒரு மின்னல் சொல்லிது.
நான் அதை அப்படியே கடத்த முயற்சி பண்றேன். அது அங்க போய் அப்படி மின்னல் அடிக்குதான்னு எனக்கு தெரியாது. அது ரொம்ப சின்ன வயசு எனக்கு அந்த டைம்ல. அவன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஆழமா புரிஞ்சிருச்சு. அவர் சொல்றார், இன்றிலிருந்து ஒரு 20 வருஷத்திற்கு முன்னால கல்கட்டாவின் ஒரு தெருவில் ஒரு லைட் கம்பத்துக்கு கீழே ஒரு 80 வயசு ஒருத்தர் கீழே கிடந்தார். அவருக்கு தொழுநோய், இறப்பின் கடைசி வினாடிகளில் இருந்தார். அப்போ மேடம், அம்மா, சிஸ்டர் மதர் அந்த பக்கம் போனாங்க. காரை திறந்து இறங்கி தான் கையாலேயே அவரை தூக்கி உள்ள காரில் வச்சு கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டி வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு பெட்டில் படுக்க வச்சு தன்னுடைய கரங்கள்லேயே பால் வாயில் கொடுத்தாங்க. அவர் வாயிலேருந்து ஒரு கவளம் உள்ளே போச்சு. அடுத்த கவளம் போடுறதுக்கு தெம்பு இல்லை, உயிர் பிரிய போகுது. அடுத்த கவளம் போடுறாங்க, உயிர் பிரியுது. உயிர் பிரியும் போது பால் வாயில் அப்படியே நின்று வடிஞ்சிருச்சான். பால் மட்டும் வடியவில்லை, அந்த உதடுகளில் இருந்து ஒரு புன்னகையும் வடிந்திருந்தது. சொல்லிட்டு அந்த புன்னகை தான் இந்த உடலை தாங்கி இருக்கக்கூடிய உயிரை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது சொன்னார்கள். ஒரு விஷயம் எனக்குள்ள, ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றோம்னா அது இந்த உலகத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது, ஆனால் அந்த உயிரின் உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையா? அப்போத்திலேருந்து நான் முடிவு பண்ணேங்க, என் தாய் மீது நான் சாட்சியமாக சொல்லுகிறேன். அப்போத்திலேருந்து முடிவு பண்ணேன், நான் கூட்டத்திற்கு பேச மாட்டேன், இண்டிவிஜுவலுக்கு தான் பேசுவேன். அதனால தான் அவர் போன்ல பேசும்போது எனக்கு கவலை வருது, ஐயோ மிஸ் பண்றாரு, வேற ஏதோ ஒரு கவனம் போகும்பொழுது கவலை வருது, கவனம் சிதறுகிறது. இந்த 25 வருஷத்துல என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை மேடம். கவனம். அவர் செஞ்ச அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன தெரியுமா? யாருக்கோ ஹெல்ப் பண்ணாங்களா, அது இல்ல அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி, அது அவர்களுடைய சர்வீஸ் குவாலிட்டி, பர்சனாலிட்டி. அது பர்சனாலிட்டி. லீடர்ஷிப்பை சொல்றேன் பாருங்க, அன்னை தெரசா அவனுடைய லீடர்ஷிப்பை சொல்றேன் பாருங்க. ஒரு கடையில போய் அந்த அம்மா காலையில அந்த ஆளு கடை திறந்திருக்காரு, ஏதோ வெறுப்பா இருந்திருக்காரு. அனாத ஆசிரமத்தில் நிறைய பேர் பட்னியாக இருக்கிறாங்க, ஏதாவது குடுன்னு கேட்டிருக்காங்க. அவனுக்கும் போன் இருக்கான், குடு அப்படின்ட்டு கை நீட்டிருக்காங்க, துப்பிட்டான், காரி துப்பிட்டான் கையில். அம்மா என்ன பண்ணாங்கன்னா, சரி இது நான் வச்சுக்கிறேன், என் பிள்ளைக்கு ஏதாவது குடுன்னு இந்த கையை நீட்டிச்சான். இந்த கோபத்தில் துப்புன ஆள் அப்படி நின்றுட்டாங்க. நின்று டிராவை திறந்துட்டு ஒரு 100 ரூபாய் எடுத்து சாரி சொல்லி கொடுத்தானா. அதாங்க லீடர்ஷிப். ஒரு வன்முறையான ஒரு மனிதனுடைய வன்மத்தை கரைத்து அவனுக்குள் ஒரு அன்பான தீபத்தை ஏற்றி வைத்த ஒற்றை அசைவு லீடர் கிட்ட இருக்காது. ஒரு லீடர் கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இருக்கா? நாம் அதை எடுத்துக்கொண்டு செல்கிறோமா? நான் இங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, அதனால சொல்றேன். பெண்கள் இருக்கிறீர்கள், உன் பெண்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பு, மார்ச் 8ஆம் தேதிக்கு பெண்களுக்காகவே பேசுவதற்காக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அன்னைக்கு தான் சொல்லுவேன், நான் எங்க பேசினாலும் அதை மட்டும் கேட்டுக்கோங்க. ஆண்கள் யோசிக்கிறார், பெண்களுக்கு ஆதரவாக பேசுவது ஒருபோதும் ஆண்களுக்கு எதிரானது இல்லை. இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் கலெக்டர் மேடம் கிட்டேயும் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகள் கிட்டேயும் சொல்றேன், மகளிர் தினத்தை தயவு செய்து மகளிருக்காக மட்டும் கொண்டாடாதீர்கள். ஏனால் எங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதனை இருபாலரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இருபாலருக்கும் சேர்த்து மகளிர் தினத்தை கொண்டாடுங்கள். அவங்க தயவு செஞ்சு அங்க என்டர்டெயின்மெண்டான விஷயங்கள் எதுவுமே சொல்லாம ஒரு பெண்ணிற்கான, அவளுக்கான சோஷியல் ஸ்டேட்டஸ், அவளுக்கான சுயமரியாதை, அவளுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவளுக்கான எஜுகேஷனல் சிஸ்டம், அவளுக்கான பயாலஜி, அவளுக்கான சைக்காலஜி, அவளுக்கான பிசியாலஜி, எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய சிக்கலை பொதுவாக பேசுங்க. பல நேரங்களில் நம்ம மிஸ் பண்ற விஷயங்கள் இதெல்லாம். இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள், அதனால சொல்றேன், நீ உன்னுடைய டார்கெட்டை ஜெயிக்கணும் அப்படின்னா
உன்னுடைய டார்கெட்டை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த அம்மா சொல்ற ஒரே ஒரு குவாலிட்டியை மட்டும் வளர்த்துக்கோ. Stay aware. Stay aware. Be alert all the time. Alert time. எந்த டைம்ல என்ன வரும்னு தெரியாத. Alert. Speak up. எப்போ பேசணுமோ அப்போ பேசிடு, எப்போ பேசக்கூடாதோ அப்போ பேசாது. இப்படி இருக்க வேண்டும் என்றால் கவனம். ஆர்குமெண்டே வேண்டாம். சூழலை புரிந்து கொள். சமாளிப்பதற்கான காலம் வரும். எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த வயசுல அவங்க சொன்ன அந்த ஜெனரேஷன் கேப் எல்லாம் விட்டுட்டு ஜிஸ்ட மட்டும் எடுத்துக்கோங்க, ஜிஸ்ட மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் நான் ரொம்ப மனவேதனைப்பட்டு, இன்னிலிருந்து ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப மனவேதனை, எனக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு, இங்க வா. என்ன? இல்லம்மா, இந்த மாதிரி கஷ்டம். யார் உனக்கு கஷ்டம் கொடுத்தாங்களோ அது அறம் சார்ந்த விஷயமா இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் காத்திரு, அழாத. யார் உன்னை சிரமப்படுத்தி ஜெயித்தார்களோ அவர்கள் தோற்று உனக்கு முன்னால் சோழிகளை போல் வந்து விழுவார்கள். நீ அதை பார்ப்பாய். ஆனால் நீ அறம் சார்ந்து இருந்திருக்க வேண்டும். எப்பவுமே கடவுள் கிட்ட வேண்டுகின்ற பொழுது ஒன்றை வேண்டு. இறைவா எனக்கு இது தா என்று கேட்காத. எனக்கு இது சரியாக இருந்தால் உன்னுடைய சித்தத்தின்படி எனக்கு தந்து உதவுவாயாக அவங்கிட்ட போட்டு. ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா அதெல்லாம்? நம்ம பாட்டிங்க, நம்ம தாத்தாங்க, நம்ம அம்மாக்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க, நமக்கு புரியணுமே. நான் இந்த லவ் பண்ற பசங்கிட்டெல்லாம் சொல்லுவேன், இந்த சின்ன பிள்ளைங்க அநியாயங்க. காலேஜில் வேலை செய்கிறேன், 17லேருந்து 19 வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடக்குது. 25 வருஷம் பார்க்குறேன் சார், ஒவ்வொரு ஜெனரேஷனையும் பார்க்குறேன். இன்னைக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து சொல்கிறேன், காலேஜ் போகும்போதும் ஸ்கூல் போகும்போதும் லவ் பண்ணாதீங்க. சரி வராது. காத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குன்னு ஒன்று அவன் கொடுப்பான், அது நம்ம சாவர வரைக்கும் நம்மளை விட்டு போகாது, நம்ம கூடவே. நமக்கு புரியாத வயதில் பல விஷயங்களை முடிவு செய்யக்கூடாது. இப்படி நாம் சொல்லி தருவதே இல்லை பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் ஆர்கியூமெண்ட் பண்ணுது அந்த டைம்ல. குழந்தைகளுக்கு மனதை விரிய வைத்து அடுத்த கட்டத்திற்கு அவர்களை எடுத்து செல்வதற்கான ஆற்றலை இந்த வயதில் அவர்கள் எப்படி அறுவடை செய்து கொள்வது என்பதனை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகம் சொல்லித்தர வேண்டும். அதனால தான் நான் சொன்னேன், இந்த யூசேஜை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு 3 மணி நேரம் இதனுடைய யூசேஜ் இல்லாம இருங்க பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா, இது இல்லாம நடக்கணும், இது இல்லாம உட்கார்ந்து வேலை செய்யணும், இது இல்லாம சாப்பிடணும், இது இல்லாம இருக்கணும். இது இப்பதானே வந்தது. குழந்தை காணோம் என்று போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்க வந்தாள் திருவிழா நாளில் ஒருத்தி. அவள் வலது கையில் பத்திரமாக இருந்தது அவள் கைபேசி. இதன் மீது காட்டுகின்ற கவனம். வாழ்க்கை அற்புதமானது. அந்த அற்புதமான வாழ்க்கையில் காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இது என்ன பண்ணுதுன்னா மனசை ரெஸ்ட் ஆக்குது, மரத்து போக வைக்குது, வேடிக்கை மனிதர்களாக நம்மை மாற்றுகிறது. நாம் வேடிக்கை மனிதர்களாக இல்லை என்றால் சிகரத்தை தொடுவோம். வேடிக்கை மனிதர்களாக இல்லாம இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்ற. லைஃப்ல நீங்க என்னைக்குமே மறக்க மாட்டீங்க. நியூயார்க்ல ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு கேஸ் ஸ்டடி நடத்தினாங்க, சைக்கலாஜிக்கல் ஸ்டடி. என்ன ஸ்டடி தெரியுமா? ஒரு பாத்திரத்தை வச்சுட்டாங்க, உள்ள நெருப்பை வச்சுட்டாங்க, அந்த பாத்திரம் கொதிக்குது. எல்லாரையும் ஸ்டூடெண்ட்டையும் காட்டினாங்க.
இதான் ப்ராசஸ். சரின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நின்னாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? இன்னொரு கடாய் எடுத்து வச்சாங்க. அந்த கடாயில் குளிர்ந்த நீரை போட்டார். போட்டுட்டு ஒரு தவளை இருக்குல்ல, தவளை, அதை எடுத்து அந்த கடாயில் போட்டாங்க. போட்டு கடாயை பற்ற வச்சாங்க. என்ன ஆகும்? என்ன ஆகும்? தண்ணி சூடாகும். தவளை வெரி குட். என்ன பண்ணோம்? சாகாது. என்ன பண்ணோம்? உடம்ப விரிவுபடுத்துச்சு. அப்புறம் என்ன பண்ணோம் சார்? காரைக்கால் அம்மையார் படத்துல இந்த லக்ஷ்மி மேடம் வருவாங்க. லக்ஷ்மி மேடம் வெளியில் அனுப்பிச்சிருவாங்க அந்த பழம் காட்டிட்டு. அந்த அம்மா போய் வெளியில் நின்றுட்டு அப்புறமா சாமி கும்பிடெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா இவர் முத்துராமன் என்ன ஆனாருன்னு காட்டவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அதோட பாடத்தை நிறுத்தி விட்டுருக்காங்க. அடுத்து தெரியல சொல்கிறேன் பாருங்க. விரியுமா அந்த தவளை? விரிஞ்சி கொஞ்ச நேரத்தில் அப்படியே செத்து போயிடும். ஆச்சரியமான ஒரு கேஸ் ஸ்டடி இது. இதுல ஒரு சைக்காலஜி இருக்கு. அந்த சைக்காலஜி தான் சிகரம் நம் உயரம், நான் உயரத்தை தொட விரும்புகிறேன் என்கின்ற குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது. நீங்க விட்ட இடத்திலிருந்து தான் என் பேச்சிற்கான உயிர் தொடங்குகிறது. இப்ப பாருங்க, தவளைக்கு உடம்புல கோல் பிளட்டட் அனிமல். அதுக்கு 2 தன்மை உண்டு. தரையிலையும் இருக்கும், தண்ணிலையும் இருக்கும். தண்ணில அது குளிர்ச்சியா இருக்கும். இப்போ அதுக்கு என்ன ஒரு சூழல்னா, அது உடம்புல இயற்கையாகவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு கொரோனா வந்ததுக்கும் மலேரியா வர்றதுக்கும் பல விதமான ஜுரங்கள் கொசு தொல்லையினால் வர்றதற்கு காரணமே தவளைகள் இல்லாமல் போனதுதான். உலகம் அழிய போகுது தேனி இல்லைன்னா. தேனியும் தவளையும் அவ்வளவு முக்கியமான ஜீவராசிகள் நம் வாழ்க்கை சுழற்சிக்கு. இந்த தவளை என்ன செய்யுது? அதுக்கு உடம்புல அது கோல்ட் பிளட்டா, அதனால ரொம்ப கூலா இருந்தாலும் அது சமாளிச்சுக்கும். அது வேற இடத்துக்கு போயிடும் கோல்டா இருந்ததுன்னா. சூடு இருக்குல்ல, சூடான பகுதிகளில் தவளை இருக்காது. ரொம்ப சூடான பகுதிகளில் தவளை இருக்காது. அது குளத்துல வாழற உயிர்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய பயாலஜிக்கல் மெமரி எப்படின்னா, சூரியன் படும், தண்ணி சூடாகும். சூடாச்சுன்னா அது தன்னுடைய உடம்புல இருந்து ஆற்றலை வெளிப்படுத்தி அது கொஞ்சம் விரைச்சிக்கும் தன்னை. அப்ப அந்த சூடு அதனால தாங்க முடியும். இப்ப கடாயில இருக்கிற தண்ணி நேச்சுரலான ஹீட் கிடையாது, அது ஆர்டிபிஷியல் ஹீட். குளத்துல இருக்கிற தண்ணி, ஆத்துல இருக்கிற தண்ணி ஒருபோதும் கொதிநிலைக்கு வரப்போவதில்லை. அதனுடைய பயாலஜிக்கல் மெமரியில கொதிநிலை கிடையாது. அதுக்கு 60-70 டிகிரிக்கு மேல அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. தெரியாத ஒரு சூழ்நிலையில அந்த தவளை என்ன செய்யுமா, அதனுடைய மெமரி என்ன ஆகுமா, இதோ இந்த சூட்டை இப்போ சமாளிச்சுக்கலாம், இப்போ சமாளிச்சுக்கலாம், இப்போ சமாளிச்சுனான்னு அது விரைக்கும்ல, அதுல எனர்ஜி எல்லாம் காலியாயிருமா? இல்ல, இப்போ சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு புத்தி வரும்பொழுது எகிரி வெளியில போனோம்ல, அப்படி வெளியில போறதுக்கு எனர்ஜி இல்லாம செத்து போகுமா? குழந்தைகளுக்கு என்ன சொல்லுங்க தெரியுமா? சமாளிச்சுக்கலாம், சமாளிச்சுக்கலாம். அம்மா அப்பாட்ட சொல்லாம, டீச்சர் கிட்ட சொல்லாம சமாளிச்சுக்கலாம். சமாளிச்சுக்கலாம்னா ஒரு ஹீட் பாயிண்ட் ஒன்று ஹிட் ஆகும் பாரு, அந்த இடத்துல யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடி விரைத்து செத்து போவாய். சூடு ஒரு அளவு வருகின்ற பொழுது எகிரிடுவதற்கு சொல்லிக் கொடுங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை நம் கரங்களில் இருக்கிறது. அதை எப்படி அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவது என்பதனை நம் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் இப்படி சொல்றேங்க, நான் ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்கிறேன் தான். இன்னைக்கு எங்கெங்க போச்சு குழந்தைகளுக்கான கதைகள்? படிக்காதவர்களுக்கு புரிவது போல் படித்தவர்களுக்கு கதைகள் புரிவதில்லை தெரியுமா உங்களுக்கு? சோ வாட்னு கேட்போம், அப்புறம் அப்படின்னு கேட்போம். பெரிய உண்மை ஒண்ணு மறைஞ்சிருக்கும், அது முடிஞ்சு போயிருக்கும். குழந்தைகள் அப்படித்தான் கதைகளை புரிந்து கொள்கிறார்கள்.
நான் ஒரு சின்ன கதையை சொல்றேன். உங்க வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருதான்னு பாருங்க. இந்த அடுத்த தலைமுறைக்கு இதை இப்படி சொல்லலாமான்னு யோசிச்சு பாருங்க. பாட்டி காலத்து கதை தான். வாலருந்த நரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதை, வாலருந்த நரி கதை. ஒரு நரி இருந்துச்சான். அது எப்போ பார்த்தாலும் போய் யாராவது ஏதாவது வாங்கி வச்சிருந்தாங்கன்னா, உழைச்சி வச்சிருந்தா திருடிட்டு வந்துடும். திருட்டு நரி. அந்த குடியானவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், கூண்டு வச்சு நரியை பிடிச்சிட்டான். இப்போ நரியை வெட்டி சாப்பிட முடியாது இல்லை, வளர்க்கவும் முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டான், அது வால் ரொம்ப அழகாக இருக்கும், வாலை வெட்டி அமுச்சு விட்டான். நரி காட்டுக்கு போச்சு. அதுக்கு அவமானம் தாங்கலை. வால் இருந்த நரியா அதுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. குட்டி குழந்தைங்க கதை இது. அதுக்கு விருப்பம் இல்லை. அது என்ன பண்ணுச்சு, என்னடா இவ்வளோ அவமரியாதைப்படுத்துகிறாங்களே எல்லாருமேன்னு சொல்லி குடியானவங்கிட்ட போய் அந்த அருந்த வாழை கேட்டு கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு வந்து ஒட்ட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போகுது. குடியானவன் கேட்குறான், என்ன திருட வந்தியா? இல்லை, என் அருந்த வாழை மட்டும் கொடு, அவமானமாக இருக்கு. அப்படியா, சரி கொடுக்குறேன். என் மாடு அங்கே நிற்கிது, அதுக்கிட்ட ஒரு குவளை பால் மட்டும் வாங்கிட்டு வா, தரேன். நேராக மாட்டுக்கிட்ட போய் கேட்டுச்சான் நரி, ஒரு குவளை பால் தரேன், சாப்பிட்றதுக்கு ஒரு கட்டு புல்லு கொண்டாந்து போடுச்சு. நேராக புல்லு. ஆனால் ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், பர்மிஷன் கேட்காம யார்கிட்டையும் வாங்கக்கூடாது, எடுத்துகிட்டு வரக்கூடாது, அதான் தண்டனையே. நேராக புல்லுக்கிட்ட போச்சான். ஒரு கட்டு புல்லு கொடு, பால் எடுத்துகிட்டு போய் குடியானவங்கிட்ட கொடுத்தா தான் பால் கிடைக்கும். புல்லு சொல்லிச்சான், ஒரு வாளி தண்ணி ஊற்றிட்டு அறுத்துட்டு போச்சான். நேராக ஆத்தங்கரைக்கிட்ட போய் நின்று ஆற்றுக்கிட்ட கேட்டுச்சான், ஒரு வாளி தண்ணி கொடுக்குறியா, பால் வாங்கணும். என் கரை மண் அரிச்சிருக்கு, ஒரு மூட்டை மண்ணு கொண்டாந்து போட்டுட்டு தண்ணி எடுத்துகிட்டு போச்சான். நேராக போய் வயலில் ஒரு மூட்டை கொஞ்சம் மண்ணு கொடு, நான் போய் அங்கே என் பால் வாங்கணும், கொடுத்துட்றேன்னு. மண்ணு சொல்லிச்சான், ஒரு விதையை விதைச்சி அதுலேருந்து வரக்கூடிய ஒரு இலையை எனக்கு காட்டிட்டு மண் எடுத்து போச்சான். நேராக போய் ஒரு விதையை, அங்கேயே இருக்குது விதை, விதை எங்கேருந்து எடுக்குதோ இங்கே இருக்கு, எடுத்துக்கோச்சு. விதையை எடுத்துட்டு விதைச்சிட்டு உட்காந்துருந்துச்சான். செடி முளைக்க 1 மாதம் ஆச்சான். அப்போ அந்த நரிக்கு தெரிஞ்சுதான், ஒரு இலை வரத்துக்கே 1 மாதத்துக்கு காத்திருக்கணுமே, நாம் இப்படி திருட்டுத்தனமாக போய் எல்லாருடைய உழைப்பையும் சுரண்டி கொண்டிருந்தோமே, காலத்திற்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கிறது, எப்படி காத்திருப்புன்றது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத அந்த நரி புரிந்து கொண்டது என்று அந்த குழந்தைகளின் குட்டி கதை முடிகிறது. நமக்கு புரியாதது கூட நம் குழந்தை கிட்ட இதை சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருங்க. காலத்தினுடைய அருமை, இந்த வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தாளந்துகளின் அந்த ஆசீர்வாதங்களின் அருமை இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல நமக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொன்னேன். நான் யூடியூப்ல இன்னிலிருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு கதை சொல்லியிருந்தேன். நானே ரெக்கார்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். விகடன் சொல் புதிது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் அதை போட்டாங்க. சரியான வரவேற்பு அதுக்கு. அது என் கதை அல்ல, வெளிநாடுகளில் இருந்து நான் கற்றுக்கொண்ட கதை. நான் அதை உங்க எல்லோருக்கும் சொல்லிட்டு போறேன். தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு சிக்கல்களை தரும். இப்போ ஒன்றும் இல்லை, மேலே எல்லாருமே உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம் அதிகாரிகள், முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கிறவங்க நம்ம கலெக்டர். நம்ம எல்லாருக்கும் சொல்கிறேன், வீட்டில் இல்லத்தரசிகளாக இருப்போம்லப்பா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருப்போம்ல, ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருப்போம்ல. நம்ம வாழ்க்கை இருக்கிற சிக்கலை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 மடங்கு அதிகமான ப்ராப்ளமாவது கலெக்டர் இருக்கும். மூளையில் அவ்வளோ ஓடி அத்தனையும் சால்வ் பண்ணணும். அவங்களது இல்லை, அவங்க பணி. அது மிகப்பெரிய விஷயங்க. அது சிக்கல்களை சமாளிப்பது என்பது, சிக்கல்களுக்கு பலியாகாமல் இருப்பது என்பது. வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பிரச்சனைகளுக்கு பலியாகாமல் பிரச்சனைகளை ஜெயிக்கிறது எப்படி? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு எப்பவுமே ஒரு மனசுல ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கு. 2 விஷயத்துல வலி இருக்கு. இப்போ இங்க யாராவது பேச்சாளர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பேச்சாளர் தான். இப்போ என்ன மாதிரி பெண்கள் வந்தாங்கன்னா அவங்க
பேச்சாளர் தானப்பா, பெண் பேச்சாளர்ப்பா. இந்த பெண்ணுங்கிறத சுமந்துக்கிட்டே இருக்கணும் நாங்கெல்லாம். அந்த கலெக்டர் வந்து தேனி கலெக்டர் இருக்காங்க, அவங்க லேடி தான். அந்த சொல்லிடுவாங்க, சொல்லணும். ஜெண்டர் சொல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. இந்த சுமக்கிறது இருக்குல்ல. இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரு ஆண் ஒரு இடத்திலிருந்து பெயர்ந்து வந்து புலம் பெயர்ந்து வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுவதோ பாடுவதோ ஆடுவதோ வேறு. ஒரு பெண் ஒரு இடத்திலிருந்து பெயர்ந்து வந்து பேசுறதுங்கிறது வேற. எல்லாத்திலும் அவளுக்கான சுமைகள் கூடிக்கொண்டே இருக்கு. அந்த சுமைகளுக்கு நடுவிலே தான் அவள் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாள். 4 நாளைக்கு முன்னால தினத்தந்தி பத்திரிகையில ஒரு செய்தி, செலினா ஜோன்ஸ் ஒரு அம்மா 1988 வேலைக்கு போயிருக்கு, நர்ஸா, ராணுவத்துல சேர்ந்த 3 மாசத்துல கல்யாணம். கல்யாண பத்திரிகை பிரிகேடியர் கிட்ட காட்டியிருக்கு. கல்யாணத்தை பத்திரிக்கை வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு பின்னாலேயே டெர்மினேஷன் ஆர்டர் அமைச்சிட்டாரு. ராணுவத்தில் நர்ஸுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது, கல்யாணம் பண்ண வேலை கிடையாது. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா? அப்போவே கேஸ் போட்டுருச்சு. எப்போ? 1988. கேஸ்க்கான ரிசல்ட் எப்போ வந்துச்சு தெரியுமா? தீர்ப்பு 2024. 36 வருஷம். என்ன தீர்ப்பு தெரியுமா? ஒரு பெண்ணின் வேலைக்கும் அவள் செய்து கொள்ளும் திருமணத்திற்கும் தொடர்பில்லை. 36 வருஷம் வேலை இல்லாமல் இருந்த செலினா ஜோன்ஸ்க்கு டிஃபென்ஸ் 60 லட்சம் ரூபாயை ஒரே பேமெண்டா கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. இப்ப ஒரு பெண் நம் எல்லோருக்குமான ஏதோ ஒரு விடுதலையை 36 வருடங்கள் போராடி கொடுத்திருக்கிறாளா இல்லையா? ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை எப்படி நான் சமாளிக்கிறது, அதை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது? எனக்கு பிரச்சனைகள் கிடையாதா? 7:45க்குங்க எனக்கு காலேஜ் சைன் டைம். இன்னைக்கு காலையில் 7:45க்கு சைன் பண்ணிட்டு காலேஜில் நான் வேலைக்கு போனேன். எங்க சென்னைக்கு வந்து மோடி சார் வரார், பிரதம மந்திரி. அதனால எங்க காலேஜ் 12 மணிக்கு விட்டாங்க. நான் நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு மதுரை வந்து இறங்கி மதுரையிலேருந்து டிரைவ் பண்ணிட்டு இங்கே வந்து 5:30 மணிக்கு வந்துட்டு இது உங்கள் முன்னால் நிற்கிறேன். இப்போ ராத்திரி திண்டுக்கல்லேருந்து ட்ரெயின் காலைல 5:30 மணிக்கு போகும். வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு 7:45 மணிக்கு சைன் பண்ணிவிட்டு கிளாஸ் போய் நிற்பேன். நான் நாளைக்கு காலைல போய் நிற்பேன். நாளைக்கு சாயந்தரம் திருப்பத்தூரில் இதே புத்தக கண்காட்சி. 2 மணிக்கு வண்டி எடுத்தேன்னா 6 மணிக்கு போயிடுவேன். போய் பேசிட்டு 8:30 மணிக்கு வண்டி எடுத்தேன்னா 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். நைட்டு மீன் குழம்பு பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவேன். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அது அடுத்த நாள் பேசணும்ல, அதுக்கு படிப்பேன். சிக்கல்கள் இல்லையா? எனக்கு என்ற ஆசைகள் இல்லையா? இருக்கிறது. எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது. அவரவர்கள் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் உங்களுக்கான புகழ், உங்களுக்கான பணம், உங்களுக்கான உறவு எல்லாம். என்னுடைய குருநாதர் சொல்வார், இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கு ஒரு விலை உண்டு. எதை தொட்டால், பிள்ளை வேண்டுமா விலை உண்டு, மனைவி வேண்டுமா விலை உண்டு, கணவன் வேண்டுமா விலை உண்டு, இந்த இடத்துக்கு வரணுமா விலை உண்டு. நீங்கள் எதை இந்த உலகத்தில் தொட்டாலும் all things are not, you cannot calculate with money. பணம் அல்ல டேக்ல இருக்கிறது, பணம் அல்ல. நீ பே பண்ணாம எதுவும் உனக்கு கிடைக்காது. அது என்ன மாதிரியான விஷயங்கள் பே பண்றீங்கிறது உங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் சிகரம் தொட வேண்டும் என்றால் நீங்கள் எதை பே பண்ணணுமோ அதை பே பண்ணி ஆகணும். அது அறம் சார்ந்த விஷயமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ளும். நான் இந்த விஷயம் சொல்லுவேன்ல. ஒரு ஐயா வந்து ரொம்ப ரொம்ப சோர்வா வந்தாராம் வீட்டுக்கு, வெளிநாட்டில் அமெரிக்காவில். அவருக்கு ரொம்ப பிடித்தமான உணவு காஃபி, உருளைக்கிழங்கு மசியல், அவித்த முட்டை. அந்த பெண் வந்துச்சான், அவங்க வைஃப். வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுச்சான். நத்திங் அப்படின்னு அவன் உட்காந்துட்டான். தலையை முடி மட்டும் அப்படி தடவி கொடுத்துட்டு நேராக போய் அவனுக்கு தேவையான அந்த சாப்பாடு செய்கிறதுக்கு 3 பர்னர் இருக்கிற ஸ்டவ்வில், இது ரொம்ப பிடிச்சதுங்க, இது 3 பர்னர் இருக்கிற ஸ்டவ்வில் 3 பாத்திரத்தை ஏற்றிருக்கு.
3 பாத்திரத்திலையும் தண்ணி ஊத்துச்சு. தண்ணி கொதிநிலைக்கு வந்திருக்கு. கொதிநிலை தான் சிக்கல். சரியா? பாத்திரம் தண்ணி எல்லாம் நம்ம வாழ்க்கை கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ கொதிநிலையில வைரமுத்து நல்லா எழுதுவார். அவரு வைரமுத்து பத்தி நிறைய சொன்னார். கருவாச்சி காவியம்ல சொல்வார், ஒலை கொதிக்குது, என் ஒலை கொதிக்குது, கொதிக்கட்டும். ஒலை கொதிச்சா தானே சோறு வடிக்க முடியும். கொதிக்குதுங்க. 3 பர்னர்லையும் 3 பாத்திரத்திலையும் அப்படி வெப்பம், தண்ணி கொதிக்குது. அவ என்ன பண்ணா, முட்டையை எடுத்து ஒரு கொதி தண்ணியில போட்டா, உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு கொதி தண்ணியில போட்டா, கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு ஒரு கொதி தண்ணியில போட்டா. 3 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, போட்டா உடையிற முட்டை கொதி நிலையில போட்ட உடனே டட் ஆயிடுச்சு, இறுகிருச்சு. இறுக்கமா இருக்கிற உருளைக்கிழங்கு கொதி தண்ணியில போட்ட உடனே சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த காஃபி இருக்குல்ல, அது கொதி தண்ணியில போட்ட உடனே தனக்குள் இருக்கின்ற மனத்தை வெளியேற்றி அந்த காஃபியின் தன்மையை மாற்றி தன்னை விடுத்து அந்த ஃப்ரேக்ரன்ஸோட சேர்ந்த தண்ணீராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். உங்க வாழ்க்கையில நீங்க காஃபி பீனா இருக்க போறீங்களா, முட்டை மாதிரி இருக்க போறீங்களா, உருளைக்கிழங்கு மாதிரி இருக்க போறீங்களா? சூழல் நமக்கானது தான், சாய்ஸும் நம்மளுடையது தான். யார் எது சொன்னாலும் அது அவர்களுக்கான சொற்கள் தானே தவிர நம் வாழ்க்கைக்குள் அது வருகின்ற பொழுது நான் அதை எப்படி எதிர்கொள்கிறேன் என்பதை வைத்துத்தான். எனக்கு நிரம்ப பிடிக்குங்க உசேன் போல்ட்ட, the fastest man. அவன் ஜெயிக்கும் பொழுது ஒன்றும் இல்லை, அவன் கண்ணை மட்டும் பாருங்க. ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்கன்னா அவங்கள கூர்ந்து கவனிங்க. அவன் அவன் கண் எங்க தெரியுமா இருக்கும்? கூட ஓடுறவங்கிட்ட இருக்காது, டைம் போர்டில் இருக்கும். ஏன்னா அவனுக்கு காம்படிஷனே இவங்க கிடையாது, டைம் போர்டு தான். 9.63 9.58 அதை மாற்றணும், அவ்வளோதான். இலக்கை மிக நிச்சயமாக நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். இலக்கை வைத்து ஓட வேண்டும் என்றால் வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸ் வாட்ச் பண்ணுங்க. இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். உடன் இருக்கின்றவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லோரையும் தோற்கடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய வெற்றியில் யாருடைய தோல்வியும் கிடையாது. நீங்க எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா, அப்படி ஜெயிக்கணும், அப்போதான் சிகரத்தை தொட முடியும். நான் 2 உதாரணங்களை சொல்லுவேன் எப்பவுமே. ஒரு சிங்கம் யாரா ராஜா யாரா ராஜான்னு எல்லாரையும் கேட்டுட்டு இருந்துச்சு. எல்லாம் நீதா ராஜா நீதா ராஜான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு யானை கிட்ட கேட்டுச்சு. யானைக்கு அந்த கொஸ்டின் பிடிக்கல. ஏய் கேட்கறல பதில் சொல்லுச்சு. தாண்டி போச்சு ராஜா. சொல்றேன்ல யாரா இந்த காட்டுக்கு ராஜான்னு. ஒரு முதுகு தண்டு உடஞ்சி போன உடனே கேட்டுச்சு. கேள்வி தானே கேட்டேன். யானை சொல்லிச்சு, நானும் பதிலத்தான் சொன்னேன். அப்படி போயிருங்க. என்னை ஒரு டீச்சர் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, உருப்பட மாட்டேன். ப்ளஸ் 1 கெமிஸ்ட்ரி டீச்சர் அழகா இருக்கும். இப்படிப்பாங்களா, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. எப்படி நான் ஜெயிக்கிறது இந்த அம்மாவை? எது செஞ்சாலும் பாராட்டவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்த என்னுடைய கையை தட்டி விட்டு செகண்டை பிடிச்சாங்க. நல்லா ஓடுவேன் நான், இப்போ விட்டாலும் ஓடிடுவேன், பயங்கரம் ஓடுவேன் நான். என்னை துன்புறுத்திக்கிட்டே இருந்த அந்த டீச்சரை எப்படி ஜெயிச்சேன்னு தெரியுமா? உருப்பட மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல எனக்கு, அவங்க என்னை பார்த்தா அவங்களுக்கு ஆகலை. அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். சிகரம் நம் உயரம், அது யார் கையிலும் இல்லை. யாருடைய சிகரத்தையும் தொட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்படி சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் நாளை நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எங்கே தெரியுமா? மிக உயர்ந்த இடத்தில். ஒன்றும் இல்லை, சசிகலா மேடம் இன்னிலிருந்து 30 வருஷத்துக்கு முன்னால அவங்க எத்தராஜில் படிக்கிறாங்க, நான் ஹைதமில்லத் காலேஜில் படிக்கிறேன். 2 பேரும் ஒருவரை ஒருவர் என்ன அவங்க பார்த்துருக்காங்க, அவங்கள நான் பார்க்கல. இன்னைக்கு இருக்கிற பார்க்கும்போது நான் 30 வருஷத்துக்கு முன்னால் அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினச்சி பார்க்குறேன். மெலிந்த தேகம், சிறிய பெண், பாட்னி, ஃபர்ஸ்ட் இயர்,
படிச்சுட்டு வராங்க. ஒரு காம்படிஷனுக்காக ஹைதமிலத் காலேஜ்க்கு வராங்க. நான் அப்போ சேர்மன் காலேஜில், புர்கா போட்டு தான் இருப்பேன். நல்லா பேசுவேன். பார்த்து வியந்திருக்காங்க, நல்லா பேசுகிறாரு இந்த பொண்ணுன்னு. ஃபஸ்ட் இயர் பொண்ணு தேர்ட் இயர் பொண்ணை பார்த்து வியந்திருக்குது, நல்லா பேசுகிறாரு. அந்த தேர்ட் இயர் பொண்ணு வந்து இறங்குறா புக் ஃபேரில் பேசுகிறதுக்கு. அடிஷ்னல் கலெக்டரா மேடம்? டெபுட்டி கலெக்டர் ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து என்னை ரிசீவ் பண்ணுறாங்க. யார் நல்லா பேசுகிறாள் இந்த பொண்ணுன்னு சொன்னவங்க டெபுட்டி கலெக்டர். நல்லா பேசின பொண்ணு அங்கே காலேஜில் பேசினா, இன்னைக்கு உலகத்துக்கு முன்னால் பேசுவதற்காக விமானத்திலிருந்து வந்து இறங்குகிறார். யார் எப்பொழுது சந்திப்போம் என்று தெரியாது. உங்களையும் நான் சந்திப்பேன் ஒரு நாள். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் சிகரத்தின் உச்சத்தில் நின்று கொண்டிருப்பீர்கள், நானும் என் சிம்மாசனத்தில் நின்று கொண்டிருப்பேன். 2 பேரும் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வர வேண்டும் என்று இறைவனை நான் வேண்டுகிறேன். சிட்டுக்குருவிதான் நான், இப்படி சொல்லிதான் என் பேச்சை நிறைவு செய்வது வழக்கம். யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொட்டவள் இல்லை நான். என் உயரத்தின் எல்லையை தொடுவதற்கு முயற்சி செய்பவள். என்னை போலவே பேச வேண்டும் என்று பலர் விருப்பப்படுகிறார்களாம். வேண்டாம், நான் தான் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன்ல, நீ உன்ன மாதிரி பேசு, என்னை விட நல்லா பேசு. அப்படித்தான் வர வேணும். டீச்சர் தானே நான். மேலே வரலாம். சிறிய பெண்ணாக, குட்டி பொண்ணாக அந்த சிறகை விரிக்கின்ற பொழுது சிட்டுக்குருவி போலத்தான் இருந்தது என்னுடைய சிறகும். விரிய 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 தெரிந்து கொண்டது, இது சிட்டுக்குருவி அல்ல, நான் ராஜாளி என்று. வானம் விரிந்திருக்கிறது, பறந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் சிறகை விரித்து பாருங்கள், உங்களிடமும் அந்த ராஜாளி ஒளிந்து கொண்டிருக்கலாம். வாருங்கள், சேர்ந்து பறப்போம். வானம் காத்திருக்கிறது, சிகரம் நம் உயரம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.